السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: كل معروف صدقة. رواه مسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹு தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய மக்ஃபிரத்தும் உண்டாவதாக என வேண்டியதன் பின்னால், புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில் வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹு தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக எம்மை பாதுகாத்து கொள்ளுமாறு அல்லாஹு தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய விடயங்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்து கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தென்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. அவனுடைய மேலான ரஹ்மத்தை கொண்டு எம் அனைவரையும் அரவணைத்துக் கொள்வானாக. உன்னதமான ஒரு ஜும்ஆவினுடைய அதிகாலை பொழுதை அடையச் செய்து ஜும்ஆவினுடைய கடமையையும் நிறைவேற்றுவதற்காக அவனுடைய மேலான மஸ்ஜிதில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சுவர்க்கத்திலும் எம்மையும் எம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தருள்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாத்தின் 4 கண்ணியமான மாதங்களில் ஓர் மாதம் துல்கஅதாவுடைய மாதம் எங்களை வந்து அடைந்து அதன் இறுதி தருவாயிலே நாம் இப்போது இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா 12 மாதங்களை படைத்தான். அந்த 12 மாதங்களுள் 4 மாதங்கள் கண்ணியங்கள் மாண்புகள் நிறைந்த மாதங்களாக அல்லாஹு தஆலா எமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறான். அந்த 4 கண்ணியமான மாதங்கள் 3 மாதங்கள் தொடராகவும் 1 மாதம் இடை நடுவிலும் வந்து செல்லுகிறது. நாம் இருக்கக்கூடிய துல்கஅதாவுடைய மாதம், அடுத்து வருகின்ற துல்ஹஜ்ஜுடைய மாதம், அதை தொடர்ந்து வருகின்ற முஹர்ரமுடைய மாதம், இடை நடுவிலே வந்து செல்லுகின்ற
ரஜபுடைய மாதம். இந்த 4 மாதங்களும் இஸ்லாமிய 12 மாதங்களுள் புண்ணியமான மாதங்களாக அல்லாஹு தஆலா எமக்கு கண்ணியப்படுத்தி தந்திருக்கின்றான். இந்த 4 மாதங்களை நமது வாழ்க்கை நாம் அடைகிற போது அல்லாஹுடனான தொடர்பை நாம் வலுப்படுத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்களை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். வழமையாக நாங்கள் தொழக்கூடிய 5 நேர தொழுகைகளை ஜமாஅத்தோடு தொழுது கொள்வதிலே நாம் ஆர்வம் காட்ட வேண்டும். அல் குர்ஆனை அதிகமாக ஓதுவதில் இந்த காலத்தில் நம்முடைய நேரத்தை அதிகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். காலை மாலையிலே ஓத வேண்டிய ஜிக்ருகள் ஔராதுகளை பேணுதலாக பக்குவமாக நேரமெடுத்து அவைகளை ஓதுவதிலே நாம் ஆர்வம் காட்ட வேண்டும். இந்த 4 கண்ணியமான மாதங்களை நாம் அடைகிற போது எம்மத்தியிலே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு, மிஸ்கீன்களுக்கு, ஃபகீர்களுக்கு, தந்தையை இழந்து தவித்து ஏங்கிக் கொண்டிருக்கிற யதீமான பிள்ளைகளுக்கு, கணவனை இழந்து என்னுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் கழியப் போகிறதோ என்ற கவலையிலும் ஏக்கத்திலும் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கக்கூடிய விதவைகளுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடியவர்களாக இந்த 4 கண்ணியமான மாதங்களை நாங்கள் உச்சகட்டமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகமாக தஸ்பீஹ் செய்ய வேண்டும். எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளாந்தம் அல்லாஹ்வை அதிகமாக தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அஹப்புல் கலாமி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான கலிமாக்கள் 4 உண்டு என்று கூறுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எத்தனையோ தஸ்பீஹுகள் உள்ளன, ஆனால் அல்லாஹ்வுக்கே விருப்பமான 4 கலிமாக்கள். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். இந்த 4 கலிமாக்களும் அர்ஷுடைய ரஹ்மான் ஆகிய அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. நான் அதிகமாக சொல்லி வருகின்றேன். என் சமூகத்தினரை நீங்களும் அதிகமாக சொல்லி வாருங்கள். அல்லாஹுடைய நேசத்திற்குரியவர்களாக, அல்லாஹுடைய விருப்பத்திற்குரிய அடியார்களாக அல்லாஹ் உங்களை அங்கீகரிப்பான், அரவணைத்துக் கொள்வான் என்று சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாளை மறுமை நாளில் எங்களுடைய நன்மைகளை அல்லாஹு தஆலா அளவிடுகின்ற மீசான் என்ற ஒன்று இருக்கிறது. அல்லாஹு தஆலா நம்முடைய நன்மைகளை அல்லாஹு தஆலா அங்கே அளக்க இருக்கின்றான். பாரம் அங்கே பார்க்கப்பட இருக்கிறது. அந்த மீசான் தராசி என்பது எங்களுடைய கண்களுக்கு நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிற மீசானை போன்ற ஒன்று அல்ல. அது எப்படி இருக்கும் என்பது நமக்கு யாருக்கும் தெரியாது, போய்த்தான் பார்க்க வேண்டும். ஆனால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒரு அடியான் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிற போது ஒரு அடியானுடைய நன்மைகளை அல்லாஹ் எண்ண மாட்டான். அல்லாஹ் எங்களுடைய அமல்களை, அதனுடைய பாரத்தை அல்லாஹ் பார்ப்பான். அது எந்த அளவுக்கு கனதியானது, அது எந்த அளவுக்கு பாரமுள்ளது. அல்லாஹு தஆலா நன்மைகளுடைய பெருமானத்தை நாளை மறுமையிலே மீசானில் அல்லாஹ் வைக்க இருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மீசானுக்கு பாரம் சேர்க்கக்கூடிய 2 கலிமாக்கள் உண்டு. அந்த 2 கலிமாக்களை யார் ஒருவர் அதிகமாக சொல்லுகின்றாரோ அந்த 2 கலிமாக்கள் அவங்களோட மீசானுக்கு ரொம்ப பாரம் சேர்க்கக்கூடியதாக இருக்கும். அது வலுவுள்ளதாக இருக்கும். மாத்திரமல்ல, ஹபீபதானி இலர் ரஹ்மான், ரஹ்மானாகிய அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானதும் கூட. வாயினால் சொல்லுவதற்கு கஷ்டமான ஒன்று அல்ல. ஓத தெரிந்தவர்களும் சொல்லலாம், ஓத தெரியாதவர்களும் சொல்லலாம். நாவுக்கு ரொம்ப இலகுவான 2 கலிமாக்கள், நாவினால் சொல்லுவதற்கு இலகுவானது, மீசானுக்கு ரொம்ப பாரம் சேர்க்கக்கூடியது. ஹபீபதானி இலர் ரஹ்மான், அல்லாஹ்வுக்கு ரொம்ப கலிமாக்கள் என்று இந்த 3 சிறப்பம்சங்களையும் சொல்லிய போது
அருமை தோழர்களான சஹாபாக்கள் ஆர்வத்தோடு நபிகளாருடைய முகத்தை கூர்ந்து கவனிக்கிறார்கள். இந்த பெருமதியான அந்த 2 தஸ்பீஹ் கலிமாக்கள் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்று சொன்னார்கள். புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்ட இந்த 2 தஸ்பீஹாத்துக்கள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது, சொல்லுவதற்கு நாவுக்கு ரொம்ப இலகுவானது, மீசானுக்கு ரொம்ப பாரம் உள்ளது. மலைகளை தூக்கி வைப்பதை போல் அது பாரமானதாக இருக்கும். தப்பித்து நீங்கள் சுவர்க்கத்திற்குள் இலகுவாக நுழைவதற்கு இந்த தஸ்பீஹ் 2ம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதிகமாக சொல்லி வாருங்கள். வீணான பேச்சுக்களை பேசுவதிலிருந்து உங்களுடைய நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பொய் பேசுவதிலிருந்து, மற்றவர்களை பற்றி புறம் பேசுவதிலிருந்து, ஒருவருடைய குறையை மற்றவர்களிடத்திலே சொல்லுகின்ற இழிவான கோல் சொல்லுகின்ற இழிவான நிலையிலிருந்து உங்களுடைய நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். துல்காதாவுடைய மாதமாக இருக்கலாம், அடுத்து வருகின்ற துல்ஹஜ்ஜுடைய மாதமாக இருக்கலாம், அதை தொடர்ந்து வருகின்ற முஹர்ரமுடைய மாதமாக இருக்கலாம். இப்படியான 3 மாதங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் எங்களுடைய ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு பேச்சும் இந்த தஸ்பீஹாக இருக்குமையாக இருந்தால் நிச்சயமாக இந்த மாதத்தை கண்ணியப்படுத்திய நல்லோர்களாக அல்லாஹு தஆலா எம்மை அங்கீகரித்து இவ்வுலக வாழ்வையும் அல்லாஹு தஆலா கண்ணியத்திற்குரிய வாழ்வாக அல்லாஹ் தருவதோடு மஹ்ஷருடைய மறுமையுடைய வாழ்வு எங்களுக்கு வெற்றிக்குரியதாக அமையும். புனிதமான ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நமது நாட்டிலிருந்தும் உலகளாவிய ரீதியில் இருந்தும் இஹ்ராமுடைய ஆடை அணிந்து லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற தல்பியா முழக்கத்தோடு ஹாஜிகள் மக்கமா நகரை நோக்கி புறப்படுகின்ற ஒரு காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். யாருக்கெல்லாம் இந்த வருடம் புனிதமான ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அவர்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் மப்ரூரானதாக கபூல் செய்து அத்தனை அமல்களையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றிவிட்டு நாட்டுக்கும் வீட்டுக்கும் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட சீதேவிகளாக வந்து சேர்வதற்கு யா அல்லாஹ் நீ தௌஃபீக் செய்வாயாக. இதுவரை காலமும் யாருக்கெல்லாம் அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியம் இதுவரைக்கும் கிடைக்கவில்லையோ மௌத்துக்கு முன்னால் அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய உடற்சுகத்தையும் பொருளாதார வசதியையும் நீண்ட ஹயாத்தையும் யா அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஹஜ்ஜுடைய கடமை என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தினுடைய வாழ்வின் பிரதிபலனாகும். அந்த குடும்பம் செய்த தியாகத்தை நினைவு கூறக்கூடிய ஒன்றாக அல்லாஹு தஆலா ஹஜ்ஜை அமைத்து தந்திருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து அல்லாஹுடைய கட்டளையை ஏற்று கஅபத்துல்லாஹ்வை கட்டி முடித்ததற்கு பிறகு சஃபா மலையிலே ஏறி கஅபாவை முன்னோக்கி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், நாம் இந்த கஅபத்துல்லாஹ்வை கட்டி முடித்து விட்டோம், நாம் செய்த இந்த அமலை கபூல் செய்வாயாக என்று துஆ செய்தார்கள். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னான், வஅذின் ஃபின்னாஸ் பில் ஹஜ் யஅதூக ரிஜால. இப்ராஹீமே, உலக முஸ்லீம்களை ஹஜ் செய்வதற்கு வருமாறு நீங்கள் அழைப்பு கொடுங்கள் என்று அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், நான் இருக்கக்கூடிய இந்த மக்காவுடைய பள்ளத்தாக்கில் எந்த மனிதர்களும் இல்லை, எந்த மனித வம்சமும் கிடையாது. நான் ஹஜ்ஜுக்காக அழைத்தால் உலக முஸ்லிம்கள் எவ்வாறு இதை கேட்டு வரப்போகிறார்கள் என்று சொன்னபோது அல்லாஹு தஆலா சொன்னான், நபி இப்ராஹீமே, ஹஜ்ஜுக்காக அழைப்பது உங்கள் கடமை,
யார் யார் வர வேண்டுமோ அவர்களுடைய காதிலே அதை விழ வைப்பது என்னுடைய கடமை என்று அல்லாஹு தஆலா பொறுப்பேற்றுக் கொண்டான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக அழைப்பு கொடுத்த போது நாம் யாருமே இந்த உடம்போடு இந்த உலகத்திலே இருக்கவில்லை. அனைவருடைய ரூஹுகளும் ஆலமுல் அர்வாஹிலே தொங்கிக் கொண்டிருந்த போது ஹஜ்ஜுக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைப்பு கொடுத்தார்கள். ஆலமுல் அர்வாஹில் உயிர்களாக ரூஹுகளாக தொங்கிக் கொண்டிருந்த அத்தனை ஆத்மாக்களும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லிய அத்தனை ஆன்மாக்களும் ஹஜ்ஜுக்காக செல்லுவார்கள், உம்ராவுக்காக செல்லுவார்கள். எத்தனை தடவைகள் லப்பைக் என்று சொன்னார்களோ அத்தனை தடவைகள் கஅபாவை முன்னோக்கி அவர்கள் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பது வரலாறு சொல்லக்கூடிய ஒரு பேருண்மையாகும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பலவாறான சோதனைகளை முகம் கொடுத்து சாதனைகளாக நிலைநாட்டிய பெருமையை கொண்டவர்கள். அல் குர்ஆன் நாம் ஓதுகின்ற போது அதிகமான துஆக்கள் அதில் இடம்பெறுவதை நாங்கள் அவதானிக்கலாம். அதிகமான துஆவை கேட்டவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுடைய துஆ மிகவும் ஆழமான கருத்துக்களையுடைய துஆ. அவர்கள் கேட்ட துஆ ஜவாமிஉல் கலிம், ரொம்ப ஆழமான பல கருத்துக்களை எங்களுக்கு சொல்லித் தருகின்ற துஆ அது. அவர்கள் கேட்ட துஆ ஒன்றை கூட அல்லாஹு தஆலா வீணாக்கவில்லை. அவர்கள் கேட்ட அத்தனை துஆவையும் அல்லாஹ் கபூல் செய்தான். மட்டுமல்ல, அவர்கள் கேட்ட அத்தனை துஆக்களையும் அல்லாஹ் அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ரப்பி க்ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். சிறியதோர் துஆ, 3 பிரதான கருத்துக்களை அது உள்ளடக்கி இருக்கிறது. ரப்பி க்ஃபிர்லி, யா அல்லாஹ் என் பாவங்களை மன்னிப்பாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறார்கள், தன்னுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். ரப்பி க்ஃபிர்லி, யா அல்லாஹ் என் பாவங்களை மன்னிப்பாயாக. வலிவாலிதைய, என்னை பெற்று வளர்த்து இந்த நிலைமைக்கு ஆளாக்கி என்னுடைய அருமையான தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. 3வது கேட்டார்கள், வலில் முஃமினீன், முஃமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எவ்வளவு ஒரு அழகான துஆ என்று பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே. எனக்காக, என் பெற்றோருக்காக, முழு முஃமின்களுடைய விமோசனத்திற்காக அல்லாஹ்விடத்திலே அதிகமாக உள்ளத்தால் மனமுருகி துஆ கேட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இந்த துஆ நம்முடைய துஆவாகவும் இருக்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. சிறியதோர் துஆ, முழு உலகத்தையும் உள்ளடக்குகின்ற துஆ இது. நாம் எப்போதும் நமக்காக மாத்திரம் துஆ கேட்கக்கூடிய சுயநலவிகளாக நாம் யாரும் ஆகிவிடக் கூடாது. நாம் நமக்காக வாழ வந்த சமுதாயம் அல்ல. நம்மை போன்று மற்றவர்களும் நன்றாக வாழ வேண்டும் என்று பிறர் நலம் பேணுவதற்காக வந்த சமுதாயம் நாங்கள். எம்முடைய துஆ விசாலமானதாக இருக்க வேண்டும், கருத்துள்ளதாக இருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சமூகத்தினருக்கு காட்டி தந்து விட்டு சென்றிருக்கிறார்கள். உங்களுடைய துஆ இப்படி இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆழமான கருத்துள்ள அந்த துஆவை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். நபி இப்ராஹிம் என்னுடைய கலீல் இப்படியெல்லாம் என்னிடத்தில் துஆ கேட்டார்கள். ரப்பி க்ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தையும் என் பெற்றோர்களுடைய பாவத்தையும் முழு முஃமின்களுடைய பாவத்தையும் யௌம யகூமுல் ஹிசாப், கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு சொர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிக்கின்ற அந்த மஹ்ஷர் பெருவழியில் எல்லோருடைய பாவங்களை மன்னித்து விடு ரப்பே ரஹ்மானே என்று அன்று கேட்டார்கள். இன்று குர்ஆன் அந்த துஆவை எங்களுக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுததற்கு பிறகு இன்றைய நாளை நாம் ஆரம்பிக்கின்ற வேளையில் இன்றைய நாள் எப்படியெல்லாம் கழிய போகிறதோ என்பது நமக்கு யாருக்கும் தெரியாது. சில நேரங்களில் இன்றைய நாள் கூட நம்மில் சிலருக்கு கடைசி நாளாக கூட இருக்கலாம். இன்றைய ஜும்ஆ எம்மில் சிலருக்கு கடைசி ஜும்ஆவாக கூட இருக்கலாம். சில பேருக்கு நோய் வந்து சேர்ந்து அவர்கள் எழுந்து நடக்க முடியாத நிரந்தர நோயாளிகளாக மாறலாம். யாருக்கு என்ன நடக்குமோ யாருக்கும் தெரியாது.
ஒரு நாள் அதிகாலை பொழுதை அடைகிற போது நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். இந்த துஆவை ஃபஜ்ருடைய நேரத்திலே கேட்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நண்பர் என்ற சிறப்பு பெயரை பெற்றவர்கள். வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா, அல்லாஹ்வுடைய நண்பர் என்ற சிறப்பு பெயரை பெற்றுக் கொண்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். எப்போது பெற்றார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வின் நெருக்கத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். அல்லாஹு தஆலா தன்னுடைய கலீலாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அரவணைத்துக் கொண்டான். அல்லாஹ்வை அதிகமாக தஸ்பீஹ் செய்த நபிமார்களுடைய வரிசையில் முன்னிலையிலே நிற்கக்கூடியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். எப்போதும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வார்கள். ஓய்வான நேரங்களில் அல்லாஹ்வை அதிகமாக தஸ்பீஹ் செய்வார்கள். சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ், இந்த பிரபல்யமான தஸ்பீஹுக்கு சொந்தக்காரர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். பல ஆயிரக்கணக்கான ஆடுகள் ஒட்டகங்களை அல்லாஹ் தஆலா செல்வமாக அவர்களுக்கு கொடுத்திருந்தான். செல்வந்தராக வாழ்ந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தன்னுடைய கால்நடைகளை மேய்ச்சல் நிலத்திலே மேய விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கல் குன்றின் மீது ஏறி உட்கார்ந்திருந்து அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வார்கள். சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ், சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ், அல்லாஹ்வை அதிகமாக தஸ்பீஹ் செய்து கொண்டே இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகின்ற போது ருக்கூஉக்கு சென்றால் சுப்ஹான ரப்பியல் அலீம் 3 தடவைகள் ஓதுவார்கள். அதற்கு பிறகு என்ன ஓதுவார்கள்? சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் என்று ஓதாமல் ருக்கூஇலிருந்து தலையை உயர்த்தி சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று நிலைக்கு வரமாட்டார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட இந்த துஆ தஸ்பீஹ் நபிகளார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போன்று ருக்கூஇலிருந்து சுஜூதுக்கு செல்லுவார்கள். அங்கு என்ன ஓதுவார்கள்? சுப்ஹான ரப்பியல் அலா 3 தடவைகள் ஓதுவார்கள். அதற்கு பிறகு சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் எத்தனை தடவைகள் வேண்டுமானாலும் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அதனால் தான் சஹாபாக்கள் நினைத்துக் கொள்ளுவார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கூஇலிருந்து தலையை உயர்த்த மாட்டார்களா, சுஜூதிலிருந்து தலையை உயர்த்த மாட்டார்களா என்று மௌமூங்கள் நினைக்கின்ற அளவுக்கு அல்லாஹ்வை ருக்கூஇலும் சுஜூதிலும் தஸ்பீஹ் செய்து கொண்டே இருப்பார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹு தஆலா நமக்கு பேசுகின்ற நாவாற்றலை தந்திருக்கிறான். அல்லாஹ் எம்மை ஊமையர்களாக படைக்கவில்லை. பேசுகின்ற ஆற்றலை, இந்த நாவாற்றலை அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த நாவின் மூலமாக அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்தக்கூடாதா? நாவார் அந்த ரப்புக்கு நாம் நன்றி செலுத்தி அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யக்கூடாதா? அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாத இந்த நாவு நாளை மறுமையில் எம்மை பற்றி எப்படியெல்லாம் எமக்கு எதிராக சாட்சி சொல்ல போகிறது என்று நமக்கு யாருக்கும் தெரியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேட்பார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக லிசானன் ذاكرا, யா அல்லாஹ், அதிகமாக உன்னை zikr தஸ்பீஹ் செய்யக்கூடிய நாவாக என்னுடைய நாவை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். zikr செய்யக்கூடிய நாவு, zikr செய்யக்கூடிய நாவு, உன்னை தஸ்பீஹ் செய்யக்கூடிய நாவு, உன்னுடைய நிஅமத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று உனக்கு நன்றி செலுத்துகின்ற நாவு, இது எனக்கு வேணும் யா அல்லாஹ். என்னுடைய நாவை உனக்கு zikr செய்யக்கூடிய, தஸ்பீஹ் செய்யக்கூடிய, உன்னுடைய அருட்பாக்கியங்களை நினைத்து நான் உனக்கு ஷுக்கூர் செய்யக்கூடிய, நன்றி செலுத்தக்கூடிய நாவாக என்னுடைய நாவை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
அல்லாஹ்வை அதிகமாக தஸ்பீஹ் செய்த நபிமார்களுள் முதல் நிலையில இருக்கக்கூடியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அதனால கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ഖൈറ உம்மத்தாகி எம்முடைய சமூகத்தினரில் அதிகமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இணைத்துத்தான் சேர்த்துத்தான் இந்த மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்துவதற்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். கடைசி அத்தஹியாத் ஓதுவது ஃபர்து. தொழுகையில் ஓத வேண்டிய ஃபர்தான ஓதல்கள் மொத்தம் 5. அந்த 5 ஓதல்களில் ஒன்றை ஒரு தொழுகையாளி விட்டுவிட்டால் அவருடைய தொழுகை சேராது. கடைசி அத்தஹியாத் ஓதுவது ஃபர்து. இந்த சபையில இருக்கின்ற உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன் கண்ணியத்திற்குரியவர்களே. சுயமாக உங்களுடைய கல்விலே கையை வைத்து கேளுங்கள். முழுமையாக அத்தஹியாத்தை ஓத தெரிந்தவனாகத்தான் இந்த 50 வருடங்கள் நான் தொழுது கொண்டிருக்கிறேனா? அத்தஹியாத் ஓத தெரிந்தவனாகத்தான் நான் பள்ளிக்கு வந்து தொழுது கொண்டிருக்கிறேனா? அல்லது தொழ வேண்டும் என்பதற்காக வந்து ருக்கு சுஜூத் செய்துவிட்டு ஓடுகிறேனா? கேட்டு பாருங்களுடைய கல்விலே கையை வைத்து. ஒரு ஹதீஸை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துவதற்கு விரும்புகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் 60 வருடங்கள் தொழுது கொண்டே இருப்பார், அவருடைய ஒரு தொழுகை கூட தலைக்கு மேலால் உயர்த்தப்பட மாட்டார். அழுக்கு படிந்த பிடவை துணியை போல் அவனுடைய முகத்திலே அல்லாஹ் தூக்கி எறிந்து விடுவான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தொழுதான் நரகம் செல்லுகிறான். தொழாதவன் மாத்திரமல்ல நரகம் நுழைவது, தொழுகையாளியும் நரகம் நுழைவான். எப்படியான தொழுகையாளி? இப்படியானவன் 60 வருட தொழுகையாளியுடைய தொழுகை அவனுடைய முகத்திலே தூக்கி எறியப்படும் என்று சொல்லுகிறார்கள். தலைக்கு மேலால் கூட உயர்த்தப்படாது என்று சொல்லுகிறார்கள். தொழுகையில் ஓத வேண்டிய ஃபர்தான மொத்த 5 ஓதல்களையும் கரெக்டாக முறையாக ஓதுகின்ற தொழுகையாளிகள் எம்மில் எத்தனை பேர் என்பதை சிந்தித்து பாருங்கள். கடைசி அத்தஹியாத் ஓதுவது அந்த 5 ஃபர்துகளுள் 4வது இடத்தை வகிக்கிறது. அந்த அத்தஹியாத்தில் இறுதியிலே வருகின்ற ஸலவாத் ஒன்று இருக்கிறது. கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். இது தொழுகையில் ஓத வேண்டிய அபஆதுல் சுன்னாக்களில் ஒன்று. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் கூட என்னுடைய உம்மத்தினர்கள் கலீலுர் ரஹ்மான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நன்றியோடு நினைவு கூற வேண்டும் என்பதற்காக ஸலாத்துல் இப்ராஹிமியாவை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி தருகிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையின் இறுதி அத்தஹியாத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லாமல் அவருடைய தொழுகையை முடித்துக் கொண்டதாக வரலாறு கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று நாம் முஸ்லீம் என்ற பெயரோடு கண்ணியமாக சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு முஸ்லீம் என்ற பெயரை வைத்தவர்கள் கலீலுர் ரஹ்மான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அருமையான துஆவை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்பார்கள். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், என்னுடைய மனைவியை கண்குளிர்ச்சியான ஒரு சாலிஹான மனைவியாக தருவாயாக. வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின், எங்களுடைய பிள்ளைகளை கண்குளிர்ச்சிகளான எங்களுக்கு துஆ செய்யக்கூடிய சாலிஹான நல்ல பரம்பரையில் யா அல்லாஹ் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் பெயரோடு புகழோடு செல்வத்தோடு செல்வாக்கோடு என் பிள்ளை செல்வங்கள் என்னுடைய பரம்பரை வாழ்வதற்கு யா அல்லாஹ் நீ அருள் பாலிப்பாயாக. பரம்பரைக்காக துஆ கேட்டார்கள். 3வது வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, எங்கள் குடும்பத்தை உலக முஸ்லீம்களுக்கு முன்மாதிரி மிக்க ஒரு இஸ்லாமிய முன்மாதிரி மிக்க குடும்பமாக வாழ்வதற்கு பேசப்படுகின்ற அளவுக்கு எங்களுடைய குடும்பத்தை யா அல்லாஹ் முன்மாதிரி மிக்க ஒரு ரோல் மாடலான இஸ்லாமிய
குடும்பமாக யா அல்லாஹ் எங்களை வாழ வைப்பாயாக என்று 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தினருக்காக கேட்ட துஆ. இந்த மிம்பர் படியில் வைத்து 5000 ஆண்டுகள் கழித்தும் அந்த குடும்பத்தை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதுதான் வாழ்க்கை. கண்ணியத்திற்குரியவர்களே, வாழ்க்கை என்பது வெறுமனே பிறந்தோம், வாழ்ந்தோம், மரணித்தோம் என்பது அல்ல. நம் மரணத்திற்கு பிறகு எம்முடைய பெயரை மக்கள் நினைத்து வாழுகின்ற அளவுக்கு இந்த பூமியில் சில அத்தாட்சிகளை, அடையாளங்களை, வரலாறுகளை நாம் விட்டுவிட்டு செல்ல வேண்டும் மண்ணறைக்கு. இந்த பள்ளிவாசலுக்குள்ளே நுழைகின்ற போது மக்பராவை நான் கண்ட போது அங்கே நல்லடக்கம் பெற்றிருப்பவர்களுடைய தாயோ, தந்தையோ, மாமாவோ, சாட்சியோ அல்ல. பள்ளிக்குள்ளே நுழைகிற போது முதலாவது அவர்களுக்காக நான் சலாம் சொல்லிவிட்டு தன் பள்ளியின் படியை மிதித்தேன். உங்களில் எத்தனை பேர் இந்த சுன்னாவை நிறைவேற்றினீர்கள் என்று ஒவ்வொருவர் மனதிலே கை வைத்து கேளுங்கள். இன்று நாம் அவர்களுக்கு சலாம் சொல்லி துஆ செய்தால் நாளை ஒரு நாள் நான் அங்கே செல்லுகிற போது மற்றவர்களுக்கு எவ்வாறு நான் சலாம் சொல்லி துஆ செய்தேனோ, பின்னால் வருகின்ற நல்ல சமுதாயத்தினரை அல்லாஹு தஆலா எனக்கு சலாம் சொல்லி துஆ செய்யக்கூடிய நல்ல மக்களை மக்பராவின் வாசலுக்கு அல்லாஹ் வழி அனுப்பி வைப்பான். அழகானதொரு துஆ அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக எதிர்வருகின்ற காலத்திலே வரலாறு படைக்க காத்திருக்கின்ற இளைய சமுதாயத்தினருக்கான நல்ல பல பயிற்சிகளை, முன்னுதாரணங்களை காட்டிவிட்டு சென்றவர்கள். ஒரு இஸ்லாமிய குடும்பம் அப்படித்தான் வாழ வேண்டும். அப்படி வாழ வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் விரும்புகிறோம், அதற்காக முயற்சிக்கின்றோம். இந்த துஆவை நாம் கேட்கிற போது மரணித்து மண்ணறைக்கு சென்றாலும் இன்னும் 50 ஆண்டுகள் கழித்தாலும் எம்மை பற்றி, எம் குடும்பத்தை பற்றி, எம்முடைய சமூக சேவைகளை பற்றி, சமயம் சார்ந்த, சமூகம் சார்ந்த விடயங்களை பற்றி இந்த சமுதாயம் மறக்க மாட்டார்கள். என்றோ ஒரு நாள் எம்மை பற்றி நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பார்கள். போன மாசம் மரணித்தவர்களை கூட நாம் மறந்து விட்டோமே. 50 ஆண்டு காலம் கழித்தா எம்மை நினைத்து பார்க்க போகிறார்கள். வாழ்ந்து பாருங்கள், உங்களை அல்லாஹு தஆலா பிறருடைய கல்வியில் அல்லாஹ் வாழ வைப்பான். எல்லோரும் மனித உள்ளங்களில் வாழ்வது கிடையாது கண்ணியத்திற்குரியவர்களே. சிலர் மாத்திரம்தான் பிறருடைய உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய நலனை பற்றி மக்கள் புகழ்ந்து பேசுவார்கள். அந்த புகழ்ச்சி இருக்கிறது, அவருடைய மண்ணறைக்கு தரஜாக்களை, அந்தஸ்துக்களை அது உயர்த்தி கொண்டே செல்லும். கலீலுர் ரஹ்மான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. என்னுடைய மனைவி, என் பிள்ளைகள் எல்லோரும் மூவரும் சேருகிற போது ஒரு குடும்பமா இல்லையா? وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. எங்களுடைய குடும்பத்தை யா அல்லாஹ் உலக மக்களுக்கு, உலக முஸ்லீம்களுக்கு முன்னுதாரணமிக்க குடும்பமாக யா அல்லாஹ் எங்களை கபூல் செய்வாயாக என்று துஆ கேட்டார்கள். இதை நாம் கேட்கின்ற போது மாத்திரம்தான் அல்லாஹ் நாடுகிற போது இன்ஷா அல்லாஹ் நமக்காக நம்முடைய சமுதாயத்தை அல்லாஹ் வாழ வைப்பான். இறுதியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் சென்று திரும்புகின்ற போது கலீலுர் ரஹ்மான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள். அல்லாஹுவை சந்தித்தீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு என்ன அன்பளிப்பு தந்தான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலா, தொழுகையை தந்து அல்லாஹ் என்னை வழி அனுப்பி வைத்திருக்கிறான். தொழுகையோடு உங்களுடைய சமுதாயத்திலே செல்லுகிறீர்கள், என்னுடைய சலாத்தை சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் சென்று திரும்புகின்ற வழியில் 5ஆம் வானத்தில் வைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, 2வது சொன்னார்கள், அல்லாஹு தஆலா உங்களுக்கு, உங்களுடைய உம்மத்தினருக்கும் தொழுகையை தந்திருக்கிறான். நானும் ஒரு ஹதியா, ஒரு அன்பளிப்பை தருகிறேன், கொண்டு போய் உங்களுடைய உம்மத்தினருக்கு கொடுங்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாருங்கள், நான் எடுத்துக்கொண்டு செல்லுகிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். 3ஆம் கலிமா தம்ஜீத்.
இந்த சுபஹான கலிமா தம்ஜீதுக்கு சொந்தக்கார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து அனுப்பிய தஸ்பீஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த தஸ்பீஹை யார் ஒருவர் ஒரு தடவை சொல்லுகிறாரோ அவருடைய சுவர்க்கத்தில் அல்லாஹு தஆலா ஒரு மரத்தை நட்டுவான். செடிகள், கொடிகள், பூஞ்சோலைகளினால் உங்களுடைய சுவர்க்கத்தை நீங்களே அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எம் சுவர்க்கத்தை எம் கையிலே அல்லாஹ்வுடைய தூதர் தந்து சொல்லுகிறார்கள். நீங்களே உங்கள் சுவர்க்கத்தை சுவர்க்கத்தின் பூங்காவனமாக, பூஞ்சோலைகளாக, இயற்கை வளங்கள் நிறைந்த இடமாக உங்களுடைய சுவர்க்கத்தை அமைத்துக் கொள்வது உங்களுடைய கைகளிலே இருக்கிறது. சொல்லுங்கள், சொல்ல சொல்ல உங்களுடைய சுவர்க்கத்தை அல்லாஹ் இயற்கை வளங்களினால் அழகுபடுத்திக் கொண்டே இருப்பான் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு தருணம், அது உயிர் போகின்ற நிலைமையாக இருக்கலாம், கள்வர்களுடைய ஆபத்தான நிலையாக இருக்கலாம், வாகனத்திலே சென்று ஒரு விபத்திலே மாட்டிக்கொண்ட நிலையாக இருக்கலாம், மருந்துகள் மாத்திரைகள் எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம், நோய் தீர்ந்தபாடே இல்லை, ஏதோ ஒரு ஆபத்தான இக்கட்டான நிலை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஒரு தஸ்பீஹ் ஒளிப்பட்டது. அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டது. வாழ்வா சாவா என்ற நிலை வருகிற போது அல்லாஹ்விடத்திலே செய்த தஸ்பீஹ் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாள் ஃபஜ்ருக்கு பிறகும் மக்ரிபுக்கு பிறகும் 5 தடவைகள் இந்த தஸ்பீஹை ஓதக்கூடியவர்களாக வாழ்ந்தார்கள். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். என்னுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் வலிகளையும் வருத்தங்களையும் அறிந்தவன் யா அல்லாஹ் நீ மாத்திரம்தான். உதவி செய்வது உன்னுடைய கடமை. உன் மீது என் காரியங்களை நான் பொறுப்பு சாட்டி விட்டேன். மனிதர்கள் யாரும் எனக்கு துணைக்கு வராவிட்டாலும் பரவாயில்லை, உங்களையும் என்னையும் படைத்த ரப் இந்த கஷ்டத்தை இந்த துன்பத்தை வலியை வருத்தத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். ஹஸ்புனல்லாஹ், அவனே எங்களுக்கு போதுமானவன், வேறு யாரும் தேவையில்லை. அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். உயிராபத்து மிக்க அந்த நெருப்பு கிணற்றிலிருந்து அல்லாஹ் கலீலுர் ரஹ்மான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்த வரலாறு குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, வாழ்க்கை என்பது விளையாட்டு அல்ல, நினைத்தவாறு வாழ்ந்துவிட்டு செல்லக்கூடியதல்ல வாழ்க்கை. இப்படித்தான் வாழ வேண்டும். வாழுகின்ற வாழ்க்கை மாத்திரம்தான் உலகத்தில் மகிழ்ச்சியை தரும். கண்ணை மூடி மறுமையை நோக்கி மண்ணறைக்கு சென்றாலும் அந்த மண்ணறை கூட எங்களை வரவேற்பதற்கும் அது சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக காட்சி தருவதற்கும் இந்த வாழ்வை நாம் அமைத்துக் கொள்வதிலேதான் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைய நாள் மக்ரிப் தொழுகைக்கு பின்னால் துல்ஹஜ் மாதத்தின் தலைப்பிறை பார்க்கின்ற மாநாடு கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் நடைபெற இருக்கிறது. நாட்டின் எப்பாகத்திலாவது பிறை தென்பட்டதாக உத்தியோகபூர்வமாக இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையினூடாக அறிவிக்கப்பட்டால் வெறுமனே கேட்டுக்கொண்டிருப்பது மட்டுமல்ல, நாம் செய்ய வேண்டிய 3 அமல்கள் இருக்கின்றன. கண்ணியத்திற்குரியவர்களே, முதலாவது தலைப்பிறை பார்த்தவுடன் ஓத வேண்டிய துஆவை நானும் மனைவி பிள்ளைகள் குடும்பமாக ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். اللهم أهله علينا بالأمن والإيمان والسلامة والإسلام والتوفيق لما تحب وترضى هلال رشد بخير ربي وربك الله. பாடவில்லையா? துஆவை இன்றே தயாராக்கி கொள்ளுங்கள், எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பிறை பார்த்தவுடன் குடும்பமாக சேர்ந்து அந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்கள். வருகின்ற அந்த மாதத்தின் பரக்கத்துகளை கைறுகளை கண்களால் பார்ப்பீர்கள். உங்களுடைய கல்பு அதை உணரும். கண்ணியத்திற்குரியவர்களே, கண்ணியமான துல்ஹஜ்ஜுடைய மாதம் ஹிஜ்ரி 1447 12வது இறுதி மாதம் துல்ஹஜ் இன்ஷா அல்லாஹ் எங்களிடத்திலே தோற்றம் பெற இருக்கிறது. எங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நாம் யாரும் அறிய மாட்டோம். காலங்கள் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது.
சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 இரவுகள் அதை போன்ற ஒரு கண்ணியமான சிறப்பான இரவுகள் உலகத்தில் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ், அந்த 10 இரவுகள் பாக்கியம் பொருந்திய இரவுகள். துல்ஹஜ் மாதத்தின் 10 இரவுகள் கண்ணியத்திற்குரியவர்களே, அதிகமாக தக்பீர் சொல்ல வேண்டும். ஆரம்ப 10 நாட்களில் 10 நாட்களில் பள்ளிக்கு வருகிற போது, பள்ளியிலிருந்து செல்லுகிற போது, தொழிலுக்கு செல்லுகிற போது, எங்காக இருந்தாலும் சரி அதிகமாக அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் எங்களுடைய நாவு தக்பீரை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவது ஒரு அமல் இருக்கிறது. ஆரம்ப 10 நாட்களில் 10 இரவுகளில் செய்வதற்கென்று விசேஷமான குறிப்பிட்ட அமல்கள் எதுவும் இல்லாவிட்டாலும் விசேஷமாக இந்த 10 இரவுகளில் இஷா தொழுகையையும் ஃபஜ்ர் தொழுகையையும் ஜமாஅத்தோடு தொழுது கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, முழு இரவும் நின்று வணங்கிய கியாமுல் லைலுடைய நன்மை அல்லாஹ் தருவான். இது இந்த 10 இரவுகளுக்கு மாத்திரம் சொந்தமானது அல்ல. ஹயாத் முழுவதும் கியாமுல் லைலுடைய நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தினருக்கு வழிகாட்டினார்கள். இஷா தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுத ஒருவர் பாதி இரவு நின்று வணங்கியை பெற்றுக் கொள்கிறார். ஃபஜ்ர் தொழுகையையும் ஜமாஅத்தோடு தொழுதவர் மிகுதி பாதி இரவு, ஆக மொத்தத்தில் முழு இரவும் நின்று வணங்கிய நன்மையை பெறுகின்ற பாக்கியத்தை பெற்ற கைர உம்மத்தாக அல்லாஹு தஆலா எம்மை இந்த பூமியிலே வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். நான்காவது ஒரு அமல் இருக்கிறது, உதுஹியா. தனியாக உதுஹியா கொடுப்பதற்கு வசதி வாய்ப்புள்ளவர்கள் அதை தனியாக நிறைவேற்றிக் கொள்வதற்கு முயற்சியுங்கள். அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். உதுஹியா கொடுப்பதற்கு நியத்து வைத்தவர்கள் தலைப்புறை தென்பட்டதிலிருந்து உங்களுடைய உதுஹியாவை கொடுக்கின்ற வரைக்கும் நகம் முடி வெட்டுவதிலிருந்து உங்களுடைய அந்த சுன்னாவை நீங்கள் பின்பற்றுவதிலே ஆர்வம் காட்டுங்கள். தனியாக ஒரு ஆட்டையோ மாட்டையோ உதுஹியா கொடுப்பதற்கு வசதி இல்லாதவர்கள் 7 பேராக சேர்ந்து கூட்டு குர்பானியில் ஒருவராக பார்வையாளராக இருந்து கொண்டிருக்காதீர்கள், பங்காளராக மாறிக்கொள்ளுங்கள் என்று உங்களிடத்திலே இந்த மெம்பர் படியிலே வைத்து நான் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, எவ்வளவோ செலவழிக்கின்றோம். உங்களுக்கு தெரியுமா, குர்பானுடைய மிருகத்தின் கத்தியை கழுத்திலே வைத்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று தபுஹ் செய்கிற போது, குர்பானை கொடுக்கிற போது ஒரு துளி இரத்தம் நிலத்தில் விழுவதற்கு முன்னால் அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன. அந்த பிராணியினுடைய முடி, கால், குளம்பு எல்லாம் நாளை மீசானிலே வைக்கப்படும், அது நன்மைகளாக நிறுக்கப்படும் என்று அதனுடைய பலவாறான சிறப்பம்சங்கள் உண்டு. ஆக பார்த்து கொண்டிருக்காமல் நீங்கள் ஒரு பங்காளியாக 7 பேரில் ஒருவராக சேர்ந்து கொள்ளுங்கள். இந்த பள்ளிவாசலில் வளமையை போன்ற கூட்டு குர்பானி இன்ஷா அல்லாஹ் இந்த வருடமும் நிகழ்த்துவதற்காக சேர்ந்து செய்வதற்கான ஏற்பாட்டை இந்த நிர்வாகிகள் திறமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். சேர்ந்து கொள்ளுங்கள், நீங்களும் பங்களிப்பு செய்யுங்கள் என்று வேண்டி, எல்லாம் வல்ல புனிதமான துல்ஹஜ்ஜினுடைய கண்ணியமான மாதத்தை அல்லாஹு தஆலா அடையக்கூடிய நட்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. யா அல்லாஹ், எம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, என் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எம் மனைவி மக்கள், குடும்பத்தார், முஸ்லிம்களான ஆண்கள், பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து எம் அனைவருக்கும் யா அல்லாஹ் ரஹ்மத் செய்வாயா. யா அல்லாஹ், எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் சுகத்தை கொடுத்தல்வாயாக. எங்களை விட்டு மரணித்தவருடைய கபர்களை யா அல்லாஹ் சொர்க்கத்தின் பூஞ்சோலியாக்கி வைப்பாயாக. எங்களோட தொழிலிலும் வாழ்க்கையிலும் யா அல்லாஹ் நீ பறக்கச் செய்வாயாக. திடீர் மௌத்திலிருந்து நம் அனைவர்களை நீ பாதுகாப்பாயாக. எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகளாக எம்முடைய பிள்ளைகள் நல்ல பரம்பரையில் வாழ்வதற்கு யா அல்லாஹ் நீ தௌஃபீக் செய்வாயாக. தாங்கிக் கொள்ள முடியாத கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வலிகள், நோய்களிலிருந்து யா ரப்பே ரஹ்மான் நம் அனைவரையும் நீ பாதுகாப்பாயாக. மௌத்து வரைக்கும் உன்னை தொழுது சுஜூது செய்யக்கூடிய உடல் சுகத்தை தந்தல்வாயாக. மௌத்தாகக்கூடிய நேரத்திலே கலிமா ஷஹாதாவை சொல்லக்கூடிய நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வாயா. நமக்கும் நம் நாட்டவருக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் யா அல்லாஹ் எதிர்காலத்தை சிறப்பான காலமாக யா அல்லாஹ் பிரகாசம் உள்ளதாக்கி தந்தல்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.